வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா கிராமர் இங்கிலீஷு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் அப்படின்னாலே என்னது, சப்ஜெக்ட் வந்து ஒரு வேலையை பண்ணுதா இல்லை அந்த வேலையை ரிசீவ் பண்ணுதா அப்படிங்கிறது தான் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ வாய்ஸை மாற்றுறது, இந்த ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றுங்க, பாசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸாக மாற்றுங்கன்னு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்கல்ல. ஸோ சேஞ்ச் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் இருக்க மெயின் வேர்புக்கு நடக்கிற சேஞ்ச் தான் வந்து சேஞ்ச் இன் வாய்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன். வாய்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை பண்ணுதா இல்லை ரிசீவ் பண்ணுதாங்கிறது தான் வாய்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வாய்ஸை மாற்றுறது, சேஞ்ச் இன் வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் மெயின் வேர்பை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து சேஞ்ச் இன் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மீரா இஸ் ப்ரிப்பேரிங் டின்னர். இதில் மீரா அப்படிங்கிறது தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? மீரா என்ன பண்ணுறா, டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இங்கே மீரா என்ன பண்ணுறா, ஒரு ஆக்ஷனை பண்ணிகிட்ருக்கா. அப்போ வந்து இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இவ வந்து ஆக்ஷனை பண்ணிகிட்ருக்கா, டூயிங் த ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஒரு வாய்ஸ். இதே அடுத்ததுல பார்த்தீங்கன்னா, டின்னர் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை மீனா. இங்கே டின்னருங்கிறது சப்ஜெக்ட். ஓகேவா? இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை மீனா. மீனாவால் டின்னர் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டின்னர் இந்த இடத்துல என்னவா இருக்குது, ரிசீவராக இருக்குது. அந்த ஆக்ஷனை பீயிங் ப்ரிப்பேர்டுன்னு சொல்கிறதுனால டின்னர் வந்து என்னவா இருக்குது, ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து பாசிவ் வாய்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸ், ரெண்டு வாய்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ், இன்னொன்று பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது என்னது, சப்ஜெக்ட் அந்த வேலையை பண்ணுது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் அந்த வேலையை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து எம்ஃபசைஸ் ஆன் டூவர். எம்ஃபசைஸ் ஆன் டூவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க மேலே தான் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சென்டென்ஸை சொல்கிறோம் அப்படின்னா, மீரா இஸ் ப்ரிப்பேரிங் டின்னர்னு சொல்லும்போது யார் ப்ரிப்பேர் பண்ணுறா, மீரா. அந்த இடத்துல வந்து அதிக ஸ்ட்ரெஸ் யாருக்கு கிடைக்குது, மீராவுக்கு கிடைக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் எம்ஃபசைஸ் ஆன் டூவர்னு சொல்கிறாங்க. பட் பாசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா, டின்னர் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் பை மீரா அப்படிங்கிற இடத்துல டின்னருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கரெக்டாக? எம்ஃபசைஸ் வந்து ஆக்ஷன் மேலே நடக்கும். டின்னர் அப்படிங்கிறது சமைக்கிற ஒரு விஷயம். கரெக்டாக? இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டுங்கிறது தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து எம்ஃபசைஸாக இருக்குது. அதாவது ஸ்ட்ரெஸ் மெயினாக விழுறது அந்த இடத்துல தான். சில இதில் பார்த்தீங்கன்னா டூவரே இருக்க மாட்டாங்க. டின்னர் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு மட்டும் மொட்டையாக கொடுத்துருப்பாங்க. யாரால தெரியாது. அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் கூட பாசிவ் வாய்ஸில் தான் வரும். ஓகேங்களா? டூவர் வந்து மென்ஷனே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ராக்கி டீச்சர்ஸ் லிட்டில் சில்ட்ரன். ஸோ ராக்கி அந்த வேலையை செய்கிறாங்க, டைரெக்டாக செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ராக்கி என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இது வந்து அவங்க டூயிங் இல்லையா, அதனால இது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, த எலக்ட்ரீஷியன் ரிப்பேர் த ஏசி. யார் ரிப்பேர் பண்ணா, எலக்ட்ரீஷியன் ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எலக்ட்ரீஷியன் ஒரு வேலை பண்ணியிருக்காருன்றதை காமிக்குது. கரெக்டுங்களா? ஸோ டூவர் அவங்களோட வேலையை ஆக்ஷனை காமிக்குது. அதனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதே அப்படியே பாசிவ் வாய்ஸில் பாருங்கள், லிட்டில் சில்ட்ரன் ஆர் தாட் பை ராக்கி அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், ராக்கி லிட்டில் சில்ட்ரன் வந்து ராக்கி கிட்ட கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து லிட்டில் சில்ட்ரன் வந்து ரிசீவராக இருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து தாட்டுங்கிறது மூலமாக இவங்க மூலமாக கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறதுனால இவங்க வந்து ரிசீவராக இருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால அது வந்து பாசிவ் வாய்ஸ். அடுத்தது பாருங்கள், த ஏசி வாஸ் ரிப்பேர்ட் பை த எலக்ட்ரீஷியன். ஏசியை வந்து ரிப்பேர் பண்ணார் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரீஷியன் ஏசியை ரிப்பேர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த ஏசி எலக்ட்ரீஷியனால் ரிப்பேர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதுதான் இந்த வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஏசி எலக்ட்ரீஷியனால் ரிப்பேர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ரிசீவர் வந்து அந்த ஏசி வந்து ரிசீவர். ஓகேங்களா? அதனால இது பாசிவ் வாய்ஸ். ஸோ இப்போ டூவர் வராமல் வரும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் டூவர் கிடையாது. ஐ வாஸ் டோல்ட் நாட் டு டாக் இன் த கிளாஸ். அப்படின்னா என்னது, நான் கிளாஸில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா தெரியாது. த தீவ்ஸ் ஹாவ் பீன் அரெஸ்டட். தீவ்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார் அரெஸ்ட் பண்ணா தெரியாது. ஸோ இதில் யார் பண்ணா அப்படிங்கிறதே அங்கே இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி டூவர் இல்லாமல் வந்ததுன்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, எப்படி வந்து பாசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸை வந்து பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்க்குறது ரூல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு 6வது ரூல் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த 5 ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்டில் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க சப்ஜெக்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு போகும்போது அது ஆப்ஜெக்டாக மாறும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் அது சப்ஜெக்டாக இருந்தால் பாசிவ் வாய்ஸில் அது ஆப்ஜெக்டாக இருக்கும். அந்த சப்ஜெக்டுக்கு முன்னாடி பை வரும். எப்பயுமே பை வரும். நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸா அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை போடணும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரூல். என்னது எக்ஸாம்பிள் பாருங்கள். த பைலட் ஃப்ளூ த பிளேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான். த பைலட் ஃப்ளூ த பிளேன். பைலட் பிளெயினை ஓட்டினாரு அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதை நீங்கள் பாசிவ் வாய்ஸாக மாற்றுறீங்க. மாற்றும் போது என்ன ஆகும்? இது வந்து என்ன சொன்னேன் நான், சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக போயிடும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வந்துடும். ஓகேங்களா? த பிளேன் வாஸ் ஃப்ளோன் பை த பைலட். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை த பைலட். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ரூல், செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் மெயின் வேர்ப் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை எடுத்துக்கும். டென்ஸில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட பாஸ்ட் டென்ஸில் வந்து V3 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஈட்டன். அந்த ஈட்டன் அப்படிங்கிறது V3 பார்ட்டிசிபிள் வேர்ட்ஸ். நிறைய வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பாஸ்ட் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், சுஜி இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஏட்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ஈட்டன். ஓகேங்களா? அதை தான் இங்கே வந்து நீங்கள் மாற்றணும். என்னென்னு மாற்றணும்? an apple is being eaten by சுஜி. இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பையும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல், ஆக்டிவ் வாய்ஸில் மாடல் வேர்ப் வந்தது அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் அந்த மாடல் வேர்புக்கு அப்புறம் பி வரும். மாடல் வேர்ப் அப்படின்னா என்னதுன்னா வில்லு, ஷெல்லு, மைட்டு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் மாடல் வேர்ப் என்னென்னு. அந்த வேர்ட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம் பி வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், ஹரி வில் குக் டின்னர் டுநைட். இதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதை வந்து எப்படி மாற்றிருக்காங்க? டின்னர். வில் அப்படியே தான் இருக்குது, அந்த மாடல் வேர்ப் அப்படியே இருக்குது. வில் பி. குக்கு வந்து உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறிடுது, குக்குடுன்னு. ஓகேங்களா? ஸோ வில்லுக்கு அப்புறம் அந்த பி வந்திருக்கு பாருங்கள். ஷால் வந்தால் ஷால் பி வரும், மைட் வந்தால் மைட் பி வரும். ஓகேங்களா? ஸோ மாடல் வேர்ப் வந்தது அப்படின்னா அது பக்கத்தில் பி போடணும். அதுக்கப்புறம் தான் வேர்பை நீங்கள் எழுதணும். அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் பை இருக்குது. யார்? ஹரிங்கிறது தான் இங்கே. ஓகேங்களா? ஹரிக்கு முன்னாடி பை இருக்குது. அதையும் நீங்கள் வந்து மறக்கக்கூடாது. ஃபோர்த்து, ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரப்போசிஷன் வந்தது அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் அந்த ப்ரப்போஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ப்ரப்போஷனாக என்னது? இன்னு, ஆனு, அப்பு, டவுனு, அபோ, பிலோ, இந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா? இன்டூ, இது எல்லாமே ப்ரப்போசிஷன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸில் எழுதணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். someone broke into the shop. இது ஆக்டிவ் வாய்ஸ். the shop was broken into அப்படின்னு கொடுத்துருக்காங்க. into அப்படின்னு முடியும் போது அது வந்து நம்ம வந்து someone சொன்னால் அந்த இடத்துல மீனிங்காக இருக்காது. ஸோ அதனால் someone விட்டுட்டாங்க. ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் டூயரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? அது கரெக்டு தான். அதனால யார் பண்ணாலும் அந்த இடத்துல சொல்லாமல் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். ஸோ இங்கே பாருங்கள், வாஸ் broken into, அந்த broken into அப்படிங்கிறத அந்த இன்டூவை அப்படியே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். ப்ரப்போஷன் வந்து அந்த ப்ரப்போஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபிஃப்த் ரூல், இப்போ பர்சனல் ப்ரொனவுன்ஸ் இருக்குது இல்லையா? அந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்கிறேன். ஐ அப்படிங்கிறது மீ, ஹீ அப்படிங்கிறது ஹிம், ஷீ வந்து ஹெர், தே வந்து தெம், வி வந்து அஸ், ஹூ வந்து ஹூம், இட் வந்து இட்டாகவே இருக்கும், யூ வந்து யூவாகவே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுனும் வந்து சென்டென்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஐ குக் த மீல் அப்படின்னா மீல் வாஸ் குக்ட் பை மீ அப்படின்னு சொல்லுவீங்க. ஐ நான் சொல்ல முடியாது இல்லையா? ஐ குக்ட் த மீல் அப்படின்னு சொல்லும்போது மீல் வாஸ் குக்ட் பை மீன் தான் சொல்லணும். பை ஐ அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக சென்டென்ஸ், தப்பு இல்லையா? ஸோ ஐக்கு பதிலாக மீ போடுறோம், ஹீக்கு பதிலாக ஹிம் போடுவோம், ஷீக்கு பதிலாக ஹெர் போடுவோம், தேக்கு பதிலாக தெம். அதே மாதிரி வீக்கு பதிலாக அஸ்,
ஹூக்கு பதிலாக ஹூம். ஓகேங்களா? இட்டு யூவும் அப்படியே வரும். அந்த இதை வந்து நான் உங்களுக்கு பிக்சரை வந்து நான் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து டென்ஸில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும் கன்வெர்ட் ஆகும்போது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பீயிங் ஈட்டன், இந்த இதில் பீயிங் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து வில் பி குக்குடு, இந்த வில் பி வந்து வில் அப்படியே தான் எடுத்திருக்கோம், பி மட்டும் போட்டிருக்கோம். வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வாஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ரோக்கன் இருக்கும், பாஸ் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாஸு, பீயிங்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி போடுறோம், என்ன ரூல் யூஸ் பண்ணி அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த டென்ஸோட கன்வர்ஷன் எப்படி நடக்குது, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.